ஒரு அடர்ந்த காட்டில் பிப்ரவரி என்ற ஒரு சிறிய அணில் இருந்தது. பிப்ரவரி மிகவும் சுறுசுறுப்பானது, ஆனால் அதற்கு ஒரு சிறிய மறதி குணம் இருந்தது. ஒரு நாள் பிப்ரவரி ஒரு பெரிய, சுவையான நிலக்கடலையை கண்டுபிடித்தது. இதை நான் குளிர்காலத்திற்காக ஒளித்து வைக்கப் போகிறேன் என்று மகிழ்ச்சியுடன் ஒரு மரத்தின் அடியில் குழி தோண்டி புதைத்து வைத்தது. ஆனால் அடுத்த நாள் காலை எழுந்தபோது பிப்பிற்கு ஒரு அதிர்ச்சி. தான் எங்கே அந்த நிலக்கடலையை புதைத்தோம் என்பது அதற்கு மறந்துவிட்டது. பிப்ரவரி அங்கும் இங்கும் தேடி அலைந்தபோது அதன் நண்பர்கள் உதவிக்கு வந்தார்கள். பானை கரடி தனது பெரிய கைகளால் பாறைகளை தூக்கி பார்த்தது. இங்கே இல்லையே பிப்ரவரி. சாஷா பாம்பு புற்களுக்கு இடையே ஊர்ந்து சென்று தேடியது. இங்கேயும் எதுவும் இல்லை பிப்ரவரி. ஃபின்லி நரி தன் மூக்கினால் தரையை மோப்பம் பிடித்துப் பார்த்தது. பிப்ரவரி மிகவும் சோகமாக ஒரு மரக்கிளையில் அமர்ந்திருந்தது. அப்போது அங்கிருந்த ஆலிவர் என்ற ஆந்தை மெதுவாகக் கூறியது, பிப்ரவரி, நீ அந்த நிலக்கடலையை பழைய ஆலமரத்தின் அடியில் அல்ல, ஓடும் நீரோடைக்கு அருகில் அல்லவா புதைத்தாய்? நான் பார்த்தேனே. பிப்ரவரி வேகமாக நீரோடைக்கு ஓடிச் சென்று பார்த்தது. ஆலிவர் சொன்னது போலவே அங்கே நிலக்கடலை இருந்தது. பிப்பிற்கு அளவு கடந்த மகிழ்ச்சி. பிப்ரவரி அந்த நிலக்கடலையை தனியாகச் சாப்பிடவில்லை. உதவிய தனது நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொடுத்தது. நண்பர்கள் இருந்தால் எந்த பிரச்சனையும் பெரியதல்ல என்று பிப்ரவரி புரிந்து கொண்டது.